சிவானே பொண்ணு பார்த்தாச்சா? என்னடா பொண்ணு வீட்டில் பஜ்ஜி சப்ஜிலாம் சாப்பிட்டு பொண்ணு வேணான்ட்டியா? போல போல என்ன மாப்பிள்ள எப்போ கல்யாணம்? கேட்டுட்டே இருக்காங்க. வாமா, நம்ம ஊர்ல இவ்வளோ தெளிவா உங்களை விட்டா பேசுறதுக்கு வேற ஆளே இல்லை. அப்புறம் தேவி எப்படி இருக்கு? அவளுக்கு என்ன நல்லா இருக்கா. போன மாதம் அவள் மாப்பிள்ளை 2 பிள்ளைகளையும் சேர்த்து தான் கூப்பிட்டு வந்தா. 2 வாரம் இருந்துட்டு தான் போனாங்க. யூகேல இப்போ பயங்கர குளிரான். சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் நம்மளால தான் வந்து பார்க்க முடியல. அடுத்த வாட்டி வரும்போது அவசியம் கூப்பிட்டு அனுப்புறீங்க. வேணாம் வேணாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுவோம். சரியா, எனக்கும் ஆசை தான். ஆனால் வர்றவங்க காலை சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி வந்தா நான் என்ன பண்ணேன்? சரி சரி, அதை விடுங்க. என் மருமகன் எப்படி இருக்காரு? அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. அவனுக்கு என்ன, எழுத்தாளர் ஆகிட்டான். கீழேயே ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணிட்டான். ஆனால் அந்த ஆஃபீஸ்க்கு ரெண்ட் அவனே கொடுத்துட்றான். பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு காசை கேட்காம இருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம்னு நானும் விட்டுட்டேன். நம்ம பையனுக்கு இன்னுமே எதுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்? எப்போ கல்யாண கட்சியில் பண்ண போறீங்க? அதை ஏயா கேட்குறேன்? அவன் என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி பேசுகிறான் ஐயா, ஒன்றுமே புரியல. யாராச்சும் லவ் பண்ணுறாரா? இல்லையா, அப்படி எதுவும் இப்போதைக்கு இல்லை. அப்படியே பண்ணாலும் நம்மள்ட்ட எங்கே சொல்ல போகிறாரு? அவன் சொல்லுவான் ஐயா, அவன் ஒரு மாதிரி இருக்கான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான் ஐயா. என்ன சொல்கிறீங்க? இப்போது கல்யாணம் எதுக்கு? எதுக்கு? அதான் எதுக்கு. ஓ, என்ன கேட்குறீங்களா? எது கல்யாணம்னு? ஆமாய்யா, ஒன்றை தான் கேட்குறேன். கல்யாணம் எதுக்கு? அது நிறைய விஷயம் இருக்குது. ஒரு வயசு வந்தப்பறம் கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள பெற்றுக்கணும், அந்த பிள்ளைய நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், நல்லபடியாக படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு அனுப்பணும், அப்புறம் கை நிறைய அந்த பிள்ளை நிறைய காசு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்படியே நல்லபடியாக போயிட்டு இருக்க வேண்டியதானே? அதுக்கு தானே? பாரு, எவ்வளோ தப்பாக பேசுகிறேன். நான் என்ன தப்பாக பேசினேன்? இல்லை, நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? மாமா, நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? நீங்கள் தெளிவாக பேசுகிற ஆளாச்சே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அத்தாயம் வர மாட்டேங்குது. அவனை மாதிரி என்னால் பேச முடியல. அவன் என்னென்னவோ பேசுவான், ஆனால் ஒன்றும் விளங்காது, ஆனால் கரெக்டாக இருக்கும். அவன் ப்ராக்டிகாலிட்டியாக பேசாத மாதிரியே இருக்கும், ஆனால் அதான் ப்ராக்டிக்கல். நீ என்ன பண்ணுற? அவன் கீழே தான் இருக்கான், நீ போய் பேச. மாமா, அவன் சின்ன பையன். நல்லது கெட்டதை சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுறதை விட்டுட்டு என்னதை பேசிகிட்டு இருக்கீங்க? நான் போகிறேன், பேசுகிறேன். அதுவும் இந்த காலத்து பசங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எது சொன்னால் நம்ம வழிக்கு வருவாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் போய் ஒரு சம்மதத்தை வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ளே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வைங்க. மாப்பிள்ள. மாமா, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா அப்பா பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே உங்களையும் ஒரு 8 பார்த்துட்டு. ஏய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, என்ன கருப்பு சட்டை? எல்லாம் உங்களை பற்றி தான் பேச்சு. என்ன பற்றியா? என்ன மாமா? ஆமாம், இவ்வளோ வயசாகிடுச்சுல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நடம் பிடிக்கிறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? யார? ஆட, அப்பாட சொன்னீங்கன்னா நல்ல பொண்ணை பார்த்துட்டு போகிறாரு. ஓ, அப்பாவா? அதுக்கு முதல்ல அம்மாட்ட பேசி டிவோர்ஸ் வாங்கணும், அதுக்கு அம்மா ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும். இதில் நிறையா வேலை இருக்கே மாமா. என்ன மாப்பிள்ள கிண்டலாக பேசுகிறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பா பொண்ணு பார்ப்பாருன்னு சொன்னால் என்னமோ பேசிட்டு போகிறீங்க? மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்னோட பார்ட்னர், எனக்கு பிடிக்கணும், நான் தான் பார்க்கணும். சாதாரண உப்பு காரத்துக்கே எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் செட் ஆகலை, அவர் போய் எனக்கு எப்படி மாமா பொண்ணு பார்ப்பாரு? சும்மா லாஜிக் இல்லாமல் ஏதாச்சும் பேசிட்டு. நீங்கள் தான் மாப்பிள்ள லாஜிக் இல்லாமல் பேசுகிறீங்க. காலங்காலமாக அம்மா அப்பா தானே பசங்களுக்கு பொண்ணு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தோ நாங்களும் அப்படி தானே பண்ணிக்கிட்டோம், நல்லா இல்லாமலா போயிட்டோம், சந்தோஷமாக தானே இருக்கோம். இதான் உங்கள் லாஜிக்கா? எங்களுக்கு எது பிடிக்கும் எது சரின்னு சொல்ல வந்தாலே உங்களை குத்து சொல்கிற மாதிரி எங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுறீங்க.
என் சந்தோஷத்துக்காக என் ஃப்யூச்சருக்காக பேசுகிறீங்கன்னா முதல்ல எனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது எனக்கு என்ன தேவைன்னு உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா ஊரில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிக்க முடியுமா மாமா? இப்போது உங்கள் அப்பா கிராமத்தில் தான் இருந்தாங்க, விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் சிட்டிக்கு வந்தீங்க? நீங்கள் இந்த இன்ஜினியரிங் வேலையில் சேர்ந்தீங்க. இப்போ கூட பாருங்கள் பேண்ட்டு போட்டிருக்கீங்க. ஸோ சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மட்டும் கரெக்டாக சேஞ்ச் ஆகுறீங்கல்ல. நாங்கள் சேஞ்ச் ஆகிறத மட்டும் ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? சரிங்க மாப்பிள்ள, நான் உங்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு வரல. அதான் இப்போ நிறைய மேட்ரிமோனியல் சைட்லாம் வந்துடுச்சுல்ல, அது இதுன்னு என்னமோ இருக்கே. அதில் ஒரு நல்ல பொண்ணாக நம்ம ஜாதிக்குள்ளேயே பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிக்க வேண்டியதானே? எப்படி நீங்கள் கேட்ட சேஞ்சை கொடுத்தோம்ல. மாமா நீங்கள் இன்னசென்ட்டாக இல்லை என்னை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி பேசுகிறீங்களா? சேஞ்சுங்கிறது நீங்கள் எனக்கு கொடுக்குறதில்ல, நாங்கள் ஆர்கானிக்காக சேஞ்ச் ஆகிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்குது. அப்புறம் என்ன சொன்னீங்க? நல்ல பொண்ணா? நம்ம ஜாதியில் முதல்ல நம்ம ஜாதி நல்ல ஜாதியா இல்லை நம்ம ஜாதியில் இருக்க எல்லாரும் நல்லவங்களா? ஒரு விஷயம் எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க, அதை எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் இந்த சொசைட்டிக்கு என்ன வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கிற நிலைமையில் நீங்கள் இல்லை மாமா. உங்கள்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு. பட் நீங்கள் வந்து மரியாதைக்காக ஒன்று சொல்கிறேன் மாமா. எனக்கு இந்த கல்யாணங்கிறது பேப்பரில் போடுற அக்ரிமெண்ட் இல்லை, சடங்கு சம்பிரதாயம் இல்லை, செக்ஸுக்கான லைசன்ஸும் இல்லை, லைஃபோட கேரண்டியும் இல்லை. இதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிற கல்யாணம்னா எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை. எனக்கு ப்ராக்டிக்கலாக, சோஷியலாக, சைக்கலாஜிக்கலாக, பயாலஜிக்கலாக எப்போ ஒரு பொண்ணு கூட வாழணுங்கிற எண்ணம் வருதோ அன்னைக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய ஸ்டைல். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, இது ரெக்வெஸ்ட் தான். இந்த கல்யாணம் ஆகாத பசங்கள்கிட்ட போய் எப்போ கல்யாணம்னு கேட்குறது, கல்யாணம் ஆனவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் விசேஷம் இருக்கான்னு கேட்குறது, இல்லை குழந்தை பிறந்தோன்னே எப்போ 2வது குழந்தைன்னு கேட்குறது, இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் கேட்டால் பரவாயில்ல. எல்லாரும் இதே கேட்குறனால இங்கே நிறையா பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ப்ராப்ளமோ தெரில. அப்படி பிரச்சனையே இல்லைனாலும் இந்த மாதிரி நிறையா பேர் கேட்குறனால அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இங்கிதம் இல்லாமல் இன்டீசன்சி மாதிரி மாமா. இது மட்டும் வேண்டாம். மாமா என்ன மாமா? நான் உங்கள் நல்லதுக்காக பேசினேன், ஆனால் நீங்கள் என்ன தப்பாக பேசிட்டீங்க. நான் என்ன மாமா தப்பாக பேசினேன்? அதான் பேசிட்டீங்களே, இங்கேதான் இல்லை, டீசன்சி இல்லை, அறிவு கட்டவன், முட்டாள்னு சொல்லிட்டீங்களே. சிரிக்காதீங்க மாப்பிள்ள. இப்போ என்ன மாமா மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் வேணாம், கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுங்கள். மாமா இப்போ இங்கே இவ்வளோ நேரம் நான் என்ன பேசினேன்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, பண்ணலன்னா உங்களுக்கு என்ன? நான் உங்கள் மாமா, உங்கள் சொந்தம், எனக்கு கடமை உண்டு. சரி அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை மாட்டிங்களா? மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா. அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். இல்லைனா இன்னுமே நான் உங்கள் கூட பேச மாட்டேன், உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவேன். சரி மாமா. என்ன சரி மாமா? அதான் இனிமேல் இங்கே வராதிங்க, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. அப்படிலாம் விட்டு போக முடியாது மாப்பிள்ள. ஆண்டவா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்கள் போயிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. ஐயோ பாயா. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசியாச்சு. அப்படியே தம்பி நம்ம வழிக்கு வந்துடுவாப்ல. சரி நோ பார்க்கிங்ல வண்டி விட்டுருக்கேன், அப்படியே அப்படி எடுத்து கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம்.